ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய ஊழியத்தினுடைய பயணங்களிலே ஒரு மிக சிறந்த ஒரு ஊழியத்தை அவர் மேற்கொண்டார். குறிப்பாக மார்க்கு எழுதிய நற்செய்தி நூலிலே 10வது அதிகாரம் 45வது வசனத்தை ஒருவர் வாசிங்க. மார்க்கு 10வது அதிகாரம் 45வது வசனம். மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தமது ஜீவனை கொடுப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். அநேகரை மீட்கும் பொருளாக தமது ஜீவனை கொடுப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். அப்ப எப்படிப்பட்டதான ஜீவனை கொடுப்பதற்காக கடவுள் வந்தார்? எந்த வகையிலே கடவுள் தன்னுடைய ஜீவனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எண்ணினார் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, ரோம அரசாங்கம் இந்த சிலுவையை குறித்ததான ஒரு கருத்தை முன்னெடுக்கின்ற பொழுது, சிலுவை என்பது ரோம அரசாங்கத்தின் வழியாக ஒரு சர்வ சாதாரணமான ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடியதான மிக பெரிய ஒரு தண்டனைக்குரிய ஒரு சின்னமாக ரோம பேரரசு இதை வைத்திருந்தது. அதுதான் உச்சபட்ச தண்டனை. எந்த ஒரு மனிதன் ரோம அரசாங்கத்திற்கு எதிராக தவறு இழைக்கின்ற பொழுது அல்லது ரோம அரசாங்கத்திற்கு எதிராக கலகங்களை ஏற்படுத்துகின்ற போது, ரெவல்யூஷன், ரோம அரசாங்கத்திற்கு எதிராக புரட்சிகளை செய்கின்ற பொழுது, இந்த ரோம அரசாங்கத்தினை ஆளக்கூடியதான அரசர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு நெருடலான ஒரு சவாலாக காணப்பட்டது. அப்படியாக நம்முடைய அருள்நாதர் இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியத்தினுடைய பயணங்களிலே யூத மக்களுக்கு எதிராக, யூத மக்கள் தன்னுடைய சிந்தனை கோட்பாடுகளுக்கு எதிராக தம்மை நிலைநாட்ட விரும்பியதின் வழியாக, அப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். சிசேரோ என்கின்றதான ஒரு மன்னர் இந்த சிலுவை குறித்து எப்படி சித்தரிக்கிறார் என்று சொன்னால், கிராஸ் இஸ் அ மோஸ்ட் க்ரூவல் அண்ட் டிஸ்கஸ்டிங் பனிஷ்மெண்ட் என்று ஆங்கிலத்திலே அவர் குறிப்பிடுகின்றார். கிராஸ் இஸ் அ மோஸ்ட் க்ரூவல் அண்ட் டிஸ்கஸ்டிங் பனிஷ்மெண்ட், மிகவும் கொடூரமான கொடுமையான ஒரு தண்டனையாக சிசேரோ என்கின்றதான மன்னர் சிலுவை மரணத்தை குறித்து அவர் குறிப்பிடுகின்றார். ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்ததான மிக பெரிய ஒரு புரட்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எருசலேம் தேவாலயத்திலே தன்னுடைய சீஷர்களோடு கூட யாரெல்லாம் கடவுள் வழியாக அற்புதங்களை பெற்றுக்கொண்டார்களோ அவர்கள் எல்லோரையும் அழைத்து கொண்டு ஒரு பெரிய ஒரு பவனியாக ஆண்டவர் எருசலேம் தேவாலயத்தை நோக்கி அவர் புறப்பட்டு செல்கின்றார். அதான் போன வாரத்தில் நம்மெல்லாம் என்ன பண்ணோம், ரொம்ப அழகாக நாம் குருத்தோலைகளை பிடித்து கொண்டு ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி நாம் பாடினோம். ஊர்வலமாக நாம் வந்தோம். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேம் தேவாலயத்திற்குள்ளாக நுழைகின்ற பொழுது அவர் மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்துகிறார். என்ன புரட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியிலே காசு விற்கின்றவர்கள், புறாக்களை விற்கின்றவர்கள், ஆடு மாடுகளை விற்கின்றவர்கள், இவர்களை எல்லோரையும் தன்னுடைய சாட்டையினாலே எடுத்து என்ன பண்றாரு, ஆண்டவர் அடித்து அங்கே வைக்கப்பட்டிருக்கின்றதான அந்த மேஜையை, டேபிள் என்ன பண்றாருன்னா தலைக்கீழாக கவுத்து போடுறார். இது ரோம அரசாங்கத்திற்கு பெரிய ஒரு வருமான இழப்பு. ரோம அரசாங்கத்திற்கு வருமானத்திலே ஒரு பெரிய ஒரு இழப்பாக அதை கருதினார்கள். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, யார் ஒருவர் எருசலேம் தேவாலயத்திற்கு செல்லுகின்ற பொழுது பலியிட வேண்டுமோ அந்த பலிக்கான பொருட்களை எங்க தான் வாங்கணும்? அவங்க வெளியிலே அந்த டேபிள் போட்டு விற்கிறவங்க கிட்ட தான் என்ன பண்ணணும், அந்த பொருட்களை வாங்க வேண்டும்.
அதன் வழியாக ரோம் அரசாங்கம் பெரிய வருவாயை ஈட்டியது. இன்றைக்கு நம்முடைய அரசாங்கத்திற்கு பெரிய வருவாய் எங்கிருந்து நமக்கு வருது சொல்லுங்க? மேஜர் இன்கம் எங்கிருந்து வருது? டாஸ்மாக்ல இருந்து வருது. இன்றைக்கு டாஸ்மாக்கு எதிராக நாம் ஏதாகிலும் ஒரு கலவரத்தையோ அல்லது ஒரு போராட்டத்தையோ நாம் எதிர்கொண்டோம் என்று சொன்னால், எப்படி அருள்நாதர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டாரோ அதை விட கொடூரமான தண்டனை நமக்கு கிடைக்கும். ஒருவேளை மதம் அல்லது சமயம் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு பெரிய ஒரு வணிகமாக ரோம் அரசு இதை வைத்திருந்தது. ரிலிஜன் வாஸ் கன்சிடர்ட் as a great எக்கானமி, அல்லது பெரிய ஒரு வர்த்தக மையமாக மதமானது பார்க்கப்பட்டதான ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த டேபிளை, அந்த மேஜையை புரட்டி போடுகின்ற பொழுது இது கடவுளுக்கு பிரியமானது அல்ல. எப்படி அங்கே இருக்கின்றவர்களை சாட்டை அடி அடித்து அவர்களை விரட்டினார்களோ அதே போன்றதான சாட்டை அடியை இவருக்கு என்ன பண்ணணும்? கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 40ற்கு 1 குறைவாக 39 சாட்டை அடிகளை ரோம் அரசாங்கம் இயேசுவானவருக்கு கொடுத்தார்கள். 40 அடிச்சுட்டு இருந்தாங்கன்னா என்ன ஆகிடும்? அவருடைய பனிஷ்மெண்ட்டு ரிலாக்ஸ் ஆகிடும். அவருடைய பனிஷ்மெண்ட் ஆனது தளர்வு கொடுக்கப்படும். அப்போ 40 அடி அடிச்சிட்டா இவர் என்ன பண்ணிடுவாங்க? சிலுவையிலிருந்து கீழே இறக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 39 சாட்டை அடிகள் அவருக்கு அடிக்கப்படுகின்றது. ஒரு கொடூரமான ஒரு மரணத்தை இவருக்கு ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி அங்கே இருந்த ரோம அரசாங்கமானது நினைத்து கொண்டிருந்த பொழுது அவருக்கு கரங்களிலும் கால்களிலும் ஆணிகள் அடிக்கப்பட்டவராக, தலையிலே முற்கிரீடம் சூடப்பட்டவராக, அவருடைய ஆடையை கிழித்து எரிகின்ற அளவிலே விழாவிலே ஈட்டியாலே குத்தப்பட்டவராக, தன்னுடைய கடைசி உயிர் மூச்சு வரைக்கும் அவர் வாயிலிருந்து வந்ததான வார்த்தைகள் எப்படிப்பட்டதான வார்த்தைகள் என்று சொன்னால், அது உங்களுக்காகவும் எனக்காகவும் கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மொழிந்ததான வார்த்தைகள் விலையேற பெற்ற வார்த்தைகளாக அது இருக்கிறது. மனுஷனை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுப்பதற்காகவே நம்முடைய அருள்நாதர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த தூய பேதுரு ஆலயத்திலே நல்ல ஒரு ஃபேன் கீழே, நல்ல ஒரு வெளிச்சத்தின் கீழே, நல்ல ஒரு டேபிள் கீழே நம்ம உட்கார்ந்திருக்கிறோம் என்று சொன்னால், கடவுள் இது சிலுவையின் வழியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றதான ஒரு மகா பெரிய ஒரு பரிசு. கடவுள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றதான ஒரு ஈவு. அந்த பரிசுக்கு உதாரணமாக, அந்த ஈவுக்கு ஆதாரமாக இன்றைக்கு அந்த சிலுவை காட்சிகளை நாம் தியானிக்கவும் சிந்திக்கவும் இந்த நாளிலே கடவுள் நம்மை அழைத்திருக்கின்றார். இயேசுவானவர் இந்த உலகத்திலே வந்த நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்களும் நானும் பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்காக. 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 2வது அதிகாரம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்காக அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அல்லேலூயா. நீங்களும் நானும் பாவங்களுக்கு நாம் மரிக்க வேண்டும். பாவத்திற்கு செத்து ஒரு பிழைப்பை ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்துகின்றார். அந்த பிழைப்பு எதற்குரியதான பிழைப்பு என்று சொன்னால், நீதியை நிலைநாட்டுகின்ற ஒரு பிழைப்பு. அவர் இதற்காகவே சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மீது அவர் சுமந்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஒருவேளை அன்புக்குரியவர்களே, நம்முடைய பாவத்திற்காக சிலுவையை சுமந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பாடுகளை, அவர் சிலுவையிலே மொழிந்த வார்த்தைகளை
இந்த நாளிலே நாம் தியானிக்க இந்த நாளிலே நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். 7 வார்த்தைகளை பேசிய ஆண்டவர் அந்த 7 வார்த்தைகளை மிக அழகாக நற்செய்தியாளர்கள் பதிவிட்டிருக்கின்றார்கள். ஒருவேளை இந்த நாளிலேயும் இந்த 7 வார்த்தைகளை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வதற்காக, அதனுடைய ஆழங்களையும் அதனுடைய இறையியல் கருத்துக்களையும் குறிப்பாக அதனுடைய நற்செய்திகளை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வதற்காக 7 நம்முடைய திருச்சபையினுடைய உறுப்பினர்கள் இந்த நாளிலே வந்திருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். அவர்கள் வழியாக நாம் கேட்க இருக்கின்றதான அந்த அருளுரைக்காக நாம் ஜெபிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். ஜெப சிந்தனையோடு கூட நாம் இந்த வழிபாட்டிலே பங்கு பெற ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். சிலுவையை நோக்கி நாம் பார்ப்போம்.